ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம என்ன இன்றைக்கி காலையில் டிஃபன் செய்ய போகிறோன்னா, தினமும் இட்லி, தோசை, பொங்கல், பூரின்றதுக்கு பதிலாக இந்த டைமுக்கு நம்ம ஒரு அழகாக சூப்பராக பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை செய்யலாம். காலையில் செய்ய போகிறோன்னா நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சிடலாம். காலை டிஃபனுக்கு ஒரு அளவுக்கு இட்லி அரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அதே அளவுக்கு முழு பாசிப்பருப்பு இதையும் நம்ம சேர்த்துடலாம். அதே டம்ளரில் பாதி அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுடலாம். இந்த தோசை வந்து சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம், சுகர் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப உடலுக்கு ஹெல்த்தியான தோசை இது. நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 4 தடவை ஊற வச்சிடலாம். சுத்தமான குடி தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுட்டோம்னா நம்ம அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சுத்தமாக கழுவி வச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். அரிசி ஊறி எடுத்து நம்ம இது ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இது சொரப்பாக இருக்கும்போதே நம்ம இது கூட சேர்த்து 2 பச்சை மிளகாவும் 2 வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நம்ம ஒரு ஓட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு இப்போ இதோட நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், தோசை வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ஊற்றிக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு கரைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இது உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி, நல்லா திருப்தியாக இருக்கும். அது சாப்பிட்டாக்கா சுகர் எதுவும் ஏறாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை அருமையாக சாப்பிட்லாம். சுற்றி எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த சைடு வெந்துருச்சு. நல்லா அருமையாக, நல்லா வாசனையாக அருமையாக இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இன்னொன்று நம்ம அதேமாரி செய்யலாம். இது நம்ம திருப்பி போட்டுடலாம். இதுவும் கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். பாருங்க, ஒரு ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு சாம்பார் சட்னி, கார சட்னி நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த தோசைக்கு நான் வடகரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக அருமையாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. சூப்பராக சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவலுங்க, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் வீட்டில் செஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் பாய்.